Welcome students. இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா gametogenesis பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க போறீங்க. Gametogenesis, the primary sex organs, அதாவது testes in males and ovaries in females. நம்ம primary sex organ எதை சொல்லுவோம்னா மேல்ஸ்ல டெஸ்டஸும் ஃபீமேல்ஸ்ல ஓவரிஸும் சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்டஸ் என்ன பண்ணும், ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஓவரிஸ் என்ன பண்ணும், ஓவம் முட்டையை ப்ரொடியூஸ் பண்ணும் respectively by the process called gametogenesis. ஸோ ஒரு டெஸ்டஸ் வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறம் ஓவரிஸ் வந்து ஓவமை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேமெட்டோஜெனிசிஸ். ஓகேங்களா, இதுதான் ஓவம், இதுதான் ஸ்பெர்ம். ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். எப்படி வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். In testes, the immature male germ cells, அதாவது இந்த மேல் germ cellsக்கு இன்னொரு பேர் ஸ்பெர்மாட்டோகோனியா. இந்த ஸ்பெர்மாட்டோகோனியா தான் வந்து ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி உடனே ப்ரொடியூஸ் பண்ணாது, அதுக்கு சில ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலிமா இந்த மேல் germ cells வந்து ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். That begins at puberty. ஸோ வயசுக்கு வரும்போது தான் வந்து இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகும். The spermatogonia present on the inside wall of seminiferous tubules. இப்போது ஒரு டெஸ்டஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இருக்கும், டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் இருக்கும், அதாவது 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் தான் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா வந்து அதோட வாலில் சைடில் இருக்கும். ஓகேங்களா, அது அதிகமாக இருக்கும். மைட்டாட்டிக் டிவிஷன் மூலிமா அது அதிகமாக இருக்கும். ஈச் ஸ்பெர்மட்டோகோனியம் is diploid and contain 46 chromosomes. ஸோ ஒவ்வொரு ஸ்பெர்மட்டோகோனியாலையும் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, ஏன்னா அது டைப்ளாய்டு. Some of the spermatogonia called primary spermatocyte periodically undergo meiosis. ஸோ ஸ்பெர்மட்டோகோனியாலே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட். ஸோ இதுதான் ஸ்டார்டிங், ஸ்பெர்முடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ அது எல்லாமே என்ன ஆகும்னா டிவிஷன்ஸ் மூலிமா, மயாசிஸ் மூலிமா டிவைட் ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜில். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்பெர்மாட்டோகோனியம். கோனியம்னா நான் ப்ளூரல் ஃபார்ம். ஓகேங்களா, ஸ்பெர்மாட்டோகோனியம் இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறமா இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இதுதான் ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட். இந்த ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் வந்து செகண்டரி, இந்த மாதிரி செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்டாக மாறிடும். அது கூட பாருங்கள், அது கூடவே இதிலேருந்து நம்மளுக்கு என்ன வரும்னா ஸ்பெர்ம்ஸ், ஸ்பெர்மாட்டோசோவா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடையில் சில செல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இதுதான் செர்டோலி செல்ஸ். இந்த செர்டோலி செல் எதுக்குன்னா இந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு எல்லாமே சத்து கொடுக்கறது இந்த செர்டோலி செல்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா, அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா இதெல்லாமே செர்டோலி செல்ஸ். நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பெர்மாட்டோகோனியா அதாவது 2N, அது வந்து என்னது டைப்ளாய்டு. அதுக்கிட்ட வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இது மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் மூலிமா ரெண்டாக பிரியுது. அப்போது ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட், இதுதான் ஸ்பெர்முக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 2N இதுவும் டைப்ளாய்டு தான் இருக்குது. இது ரெண்டாக பிரியுது மயாசிஸ் டிவிஷன் மூலிமா. இதில் தான் செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் அடுத்த லெவல். இதில் வந்து நீங்கள் நல்லா கவனிங்க, ஸ்பெர்மாட்டோகோனாலையும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும், ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்லேயும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மயாசிஸ் டிவிஷன் வந்ததுக்கு அப்புறமா இது ரெண்டாக பிரிஞ்சிடும். இதில் 23 குரோமோசோம், இதில் 23 குரோமோசோம்ஸ். அதான் ஆப்ளாய்டு. செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் இது ரெண்டாக பிரியும். திரும்பவும் இன்னொரு மயாசிஸ், அதான் மயாசிஸ் 1, மயாசிஸ் 2, இது ரெண்டாக பிரிடுது. ஸோ N இந்த மாதிரி 4 N வருது. அதாவது இதுலேயும் 23 குரோமோசோம், இதில் 23, இதில் 23, இதில் 23. ஸோ இதுதான் நம்ம ஸ்பெர்மாட்டிட்னு சொல்லுவோம். ஸோ இது திரும்ப என்ன ஆகும்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மூலிமா ஸ்பெர்ம்ஸாக உருவெடுத்துரும், ஸ்பெர்மாட்டோசோவாக வந்துடும். ஓகேங்களா, இப்படி தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்குள்ளே. ஸோ எ ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் மயோட்டிக் டிவிஷன் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் 2 ஈக்குவல் ஆப்ளாய்ட் செல்ஸ் கால் செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் which have only 23 chromosomes each. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்டில் இப்போ 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மயோட்டிக் டிவிஷன் மூலிமா ரெண்டாக பிரிஞ்சு செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்டாக உருமாறிட்டு இதில் 23 குரோமோசோம், இப்போ இதில் 23 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதான் ஆப்ளாய்டு. The secondary spermatocyte undergoes second meiotic division to produce 4 equal haploid spermatids.
இப்போது இந்த செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் 2 இருக்கு இல்லையா, இது திரும்ப ரெண்டாவது மயோட்டிக் டிவிஷன்ஸ் மூலிமா 4 பிரிஞ்சிருது. அதான் 4 haploid ஸ்பெர்மாட்டிட்னு சொல்கிறோம். ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, வாட் வுட் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இந்த ஸ்பெர்மாட்டிட். இங்கே பாருங்க, ஒவ்வொரு ஸ்பெர்மாட்டிட்லையும் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? 23 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ தான் 23 ஆன்சர். நெக்ஸ்ட், the spermatids are transformed into spermatozoa. நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டாக இந்த ஸ்பெர்மாட்டிட் எல்லாமே ஸ்பெர்ம்ஸாக உருமாறிடும். அதான் ஸ்பெர்மாட்டோசோவா by the process called spermiogenesis. ஸோ ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மூலமா இந்த ஸ்பெர்மாட்டிட்டு ஸ்பெர்மாட்டோசோவா ஸ்பெர்ம்ஸாக மாறிடும். ஆஃப்டர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ், இப்போது இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்பெர்ம் எட் பிகம் எம்பர்டட் இன் த செர்டோலி செல்ஸ் and are finally released from the seminiferous tubules by the process called spermiation. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இதான் செர்டோலி செல்ஸ். இந்த மாதிரி செர்டோலி செல்ஸ் கூட இந்த ஸ்பெர்ம் வந்து ஒன்று சேர்ந்துடும். தெரியுதுங்களா? இந்த செர்டோலி செல் கூட ஸ்பெர்ம் ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறமா என்ன ஆகுனா வெளியில் வந்துடும். அந்த வெளியில் வர்றது பேர் தான் ஸ்பெர்மியேஷன். அதை விட்டு தனியாக வெளியில் வர்றது தான் ஸ்பெர்மியேஷன். The spermatogenesis start at the age of puberty. இந்த வேலைகள்லாம் எப்போ நடக்கும்? வயசுக்கு வரும்போது தான் நடக்கும், puberty. Due to significant increase in the secretion of gonadotropin releasing hormone. ஸோ இந்த ஹார்மோன் வந்து வயசுக்கு வரும்போது தான் அதிகமாக சுரக்கும். GnRH, gonadotropin releasing hormone. This, if you recall, is a hypothalamic hormone. இது வந்து என்னது? ஒரு hypothalamic hormone. thalamus regionல வரும் இல்லையா? Next, the increased level of GnRH, அதாவது gonadotropin releasing hormone அதிகமாக ரிலீஸ் ஆகும்போது then act at the anterior pituitary gland. இது எங்கே இருக்குது? pituitary gland தான் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். and stimulate the secretion of 2 gonadotropin. இதில் 2 வகையான ஹார்மோனை சுரக்குது. ஒன்று LH, இன்னொன்று FSH. LHனா luteinizing ஹார்மோன், FSHனா follicle stimulating ஹார்மோன். ஸோ இந்த மாதிரி 2 ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கப்படுது. LH act at the Leydig cells, stimulate the synthesis and secretion of androgen. ஸோ மேலில் LH தான் முக்கியம், மேலில் LH தான் முக்கியம். ஏன்னா LH என்ன பண்ணுன்னா Leydig செல்ஸில் ஆக்ட் ஆகும். இங்கே எங்கே Leydig செல்ஸ் இருக்குன்னா, இந்த டயக்ராம் பாருங்கள். இது என்னதுன்னா, இப்போது டெஸ்டஸ்குள்ளே செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்குள்ளே எடுத்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இந்த சிவப்பு கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் Leydig செல்ஸ். இந்த Leydig செல்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த Leydig செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை உருவாக்கும். ஸோ இது எப்படி இந்த Leydig செல்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த LH ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது தான் இந்த Leydig செல்ஸுக்குள்ளே வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை உருவாக்குது. மேலுக்கு முக்கியமான ஹார்மோனு இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் தான். The androgens in turn stimulate the process of spermatogenesis. இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ஒழுங்காக இருந்தால் தான், அதிகமாக கரெக்டாக சுரந்தால் தான் ஸ்பெர்ம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ முக்கியமாக இந்த Leydig செல்ஸ் தான் இந்த என்ன உருவாகுது? ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் உருவாகுது. அதனால ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. FSH ஆக்ட் ஆன் த செர்டோலி செல்ஸ். இப்போ இன்னொன்று இருக்குல்லையா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது எங்கே ஆக்ட் ஆகும்னா இந்த செர்டோலி செல்ஸில் ஆக்ட் ஆகும். இந்த செர்டோலி செல்ஸ் ரவுண்டாக இருக்குது. இந்த செர்டோலி செல்ஸில் தான் FSH ஹார்மோன் ஆக்ட் ஆகும். இது என்ன பண்ணுன்னா stimulate the secretion of some factors which help in the process of spermiogenesis. இப்போது இந்த செர்டோலி செல்ஸ் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஸ்பெர்ம்ஸுக்கெலாம் சத்து கொடுக்குறது இந்த செர்டோலி செல்ஸ் தான், சாப்பாடு மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது? எந்த ஹார்மோன்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் பார்க்க போகிறோம். த ஸ்பெர்ம் டயக்ராம். இட் இஸ் எ மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். இதை நம்மள மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். கம்போஸ்ட் ஆஃப் ஹெட். இதுக்கு ஹெட் இருக்குது, அதுக்கப்புறம் நெக் பகுதி இருக்குது, கழுத்து பகுதி, மிடில் பீஸ் இருக்குது, அப்புறம் வால் இருக்குது, டெய்ல். எ பிளாஸ்மா மெம்பரேன் envelop the whole body of the sperm. ஸோ ஒட்டுமொத்த பாடி ஸ்பெர்ம்னா அந்த பாடி ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா பிளாஸ்மா மெம்பரேனால தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஒரு திரவம் மாதிரி. The sperm head contain an elongated haploid nucleus. இதுதான் ஸ்பெர்ம் ஹெட்டு. இப்போ பாருங்கள், நியூக்ளியஸ் கண்டெய்னிங் குரோமோசோமிடல். இது வந்து ஒரு ஹாப்ளாய்டு, அதாவது 23 குரோமோசோம்ஸ் உள்ள ஒரு நியூக்ளியஸ். ஓகேங்களா? ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ். The anterior portion of which is covered by a cap like structure, the acrosome. ஸோ இதுக்கு மேல் புறத்தில்
என்ன இருக்குது, ஆக்ரோசோம் இருக்குது. இதுக்குள்ளே வந்து சில நியூட்ரிஷன்ஸ் என்சைம்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த கருமுட்டை கூட உள்ளே போகிறதுக்காக, அந்த ஜோனா பெலுசிடா லேயர்லாம் தாண்டி உள்ளே போகிறதுக்கு, அந்த முட்டைக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஆக்ரோசோம்குள்ளே இருக்கிற அந்த நியூட்ரிஷன்ஸ், இந்த என்சைம்ஸ்லாம் பயன்படும். The acrosome is filled with enzymes, சொன்னேன் இல்லையா, that help fertilization of the ovum. Next, the middle piece possess numerous mitochondria. இதான் மிடில் பீஸ். இதில் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும், எனர்ஜி கொடுக்கும். அந்த ஸ்பெர்முக்கு எனர்ஜி யார் கொடுப்பாங்கன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா தான். which produce energy for the movement of tail that facilitates sperm motility essential for fertilization. இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணணும், நல்லா நீந்தி சொல்லணும் இல்லையா, ரொம்ப தூரம் சொல்லணும், எங்கே ஆம்புலார் ரீஜன் வரைக்கும் சொல்லணும் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிறது. ஸோ அதனால் இந்த டெய்லுக்கு எனர்ஜி யார் கொடுக்குறாங்கன்னா இந்த மிடில் பீஸ் மைட்டோகாண்ட்ரியா தான் கொடுக்குது. நெக்ஸ்ட், the human male ejaculate about 200 to 300 million sperms during the coitus. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும்போது அந்த டைம் ஹியூமன் மேல் வந்து எவ்வளவு ஸ்பெர்ம்ஸை வெளியேற்றுறாங்கன்னா 200லேருந்து 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ். இது ஒரு நார்மல் ஃபர்டிலிட்டி. அதில் 60% வந்து நல்லாயிருக்கும், அந்த மொட்டிலிட்டியில் நல்லாயிருக்கும். மிச்சம் 40% வந்து ஒழுங்காக இருக்காது ஸ்பெர்ம்ஸு, விகரஸ் மொட்டிலிட்டி, நீந்தி செல்ல முடியாமல் ஸ்லோ மோஷன்லேயே இருக்கும். ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை த அசசரி டக்ட். ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸ்லாம் உருவாயிடுச்சு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில். இது எல்லாம் எது வழியாக போகும், ஒரு பைப் வழியாக போகும். அதுதான் டக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அசசரி டக்ட்ஸ். ஸோ என்னென்ன அசசரி டக்ட்ஸ்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, அதுக்கப்புறம் எபிடிடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த டக்ட்ஸ் மூலயமா என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியேற்றப்படுது டெஸ்டஸ்லேருந்து வெளியில். செக்ரீஷன்ஸ் ஆஃப் எபிடிடைமஸ், vas deferens, seminal vesicle and prostate are essential for maturation and motility of sperms. ஸ்பெர்ம் நல்லா நீந்தி செல்லணும்னா இந்த எபிடிடைமஸில் இருந்தும் சரி, வாஸ் டெஃபரன்ஸில் இருந்தும் சரி, செமினல் வெசைக்கிள் இருந்தும் சரி, இந்த ப்ரோஸ்டேட்லேருந்து இதுலேருந்து நிறைய திரவங்கள்லாம் வெளியில் வரும். அந்த திரவங்கள்லாம் வெளியில் வரும்போது அது கூடவே இந்த ஸ்பெர்ம்ஸ் சேர்ந்து நீந்தி போகும். நார்மலாக செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்குள்ளே ஸ்பெர்ம்ஸ் உருவாயிருக்கும், அது வெறும் ஸ்பெர்ம் மட்டும்தான் வரும். இப்போது ஸ்பெர்ம் மட்டும் தனியாக போனால் ஆகிடும், நீந்தி போக முடியாது. அதுக்கு தண்ணி மேலே ஒரு திரவம் வேணும் இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் இவங்க தான். எபிடிடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ், செமினல் வெசிக்கிள், ப்ரோஸ்டேட், இவங்க எல்லாம் கொடுத்து அது அந்த ஸ்பெர்மை அப்படியே நீந்தி கொண்டு போகிறது. த செமினல் பிளாஸ்மா அலாங் வித் ஸ்பெர்ம்ஸ் கான்ஸ்டிடியூட் த சீமன். ஸோ நார்மலாக ஒரு ஸ்பெர்ம்ஸும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த திரவங்களும் சேர்ந்தது நம்ம சீமன்னு சொல்லுவோம். ஸோ செமினல் பிளாஸ்மாவும் ஸ்பெர்ம்ஸும் ஒன்று சேர்ந்தது தான் சீமன். The functions of male sex accessory ducts and glands are maintained by testicular hormone, androgen hormone. ஸோ இது எல்லாத்தையும், இந்த கிளாண்டு, இந்த டக்டு, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது யார், இந்த ஹார்மோன் தான். அப்போது ஒரு மேலுக்கு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ஒழுங்காக சுரந்துனா தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது oogenesis. The process of formation of mature female gamete is called oogenesis, which is markedly different from spermatogenesis. oogenesisனது ஒரு கருமுட்டைக்குள்ள எப்படி வந்து இந்த முட்டை உருவாகுது. ஓகேங்களா, இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். oogenesis is initiated during the embryonic development. ஓகேங்களா, ஸ்டேஜ் when a couple of millions gamete mother cells, அதாவது அதை oogonia சொல்லுவோம், are formed within each fetal ovary. No more oogonia are formed and added after birth. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே எவ்வளவு கேமெட்ஸ் இருக்குது, மில்லியன் கேமெட் மதர் செல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதில் தான் திரும்பலாம் வந்து அந்த ஊகோனியெல்லாம் ஃபார்ம் ஆகாது, பிறக்கும் போதே அதெல்லாம் இருந்துடும். These cells start division and enter into prophase 1 of meiotic division and get temporarily arrest at that stage called primary oocyte. இப்போது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு செல்ஸ் இருக்குது, மில்லியன் கேமெட் மதர் செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் எல்லாம் என்ன ஆகுனா ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜ் மூலயமா சில டிவிஷன்ஸ்லாம் ஏற்பட்டு ப்ரைமரி ஊசைட்டாக மாறும். முட்டையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ப்ரைமரி ஊசைட்டாக மாறும். இதுதான் ஓவரி. இந்த ஓவரியை நம்ம இப்படி
உள்ளே பார்க்குறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த ப்ரைமரி ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைமரி ஃபாலிக்கலுக்குலாம் முன்னாடி ஸ்டேஜ் தான் இதெல்லாம். ஓகேங்களா, டயக்ராம் போக போக உங்களுக்கு புரியும் ஸ்டெப்பு. ஈச் ப்ரைமரி oocyte then get surrounded by a layer of granulosa cells. அதை சுற்றி ஒரு குட்டி 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 செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அது. இந்த செல்லு மேலே ப்ரௌன் கலரில் ரவுண்டாக இருக்குங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த ப்ரைமரி oocyte சுற்றி இருக்கிற செல்ஸ். இது என்னவா மாறிடுச்சு, இப்போது ப்ரைமரி ஃபாலிக்கலாக மாறிடுச்சு. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் முட்டைக்கான ப்ரைமரி ஃபாலிக்கல். இப்போ அடுத்தது, a large number of these follicles degenerate during the phase from birth to puberty. ஸோ பிறப்பிலிருந்து அந்த puberty ஏஜ் வரைக்கும் என்ன ஆகும்னா டீஜெனரேட் ஆகிருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, ஒன்றும் நடக்காது இந்த ஃபாலிக்கல்ஸ். ஒன்ஸ் puberty அட்டைன் பண்ணும் போது தான் இது ஒவ்வொன்றுமே வந்து அதோடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணும். therefore at puberty only 60,000 to 80,000 primary follicles are left in each ovary. ஸோ பியூபர்ட்டியில் வந்து அதான் வயசுக்கு வரும்போது தான் இதுக்குள்ளே எவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் இருக்குது, 60,000 to 80,000 இருக்குது ஒவ்வொரு ஓவரிலையும். த ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் கெட் சரௌண்டட் பை மோர் லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ். இதுதான் ப்ரைமரி ஃபாலிக்கல். இதை சுற்றி பாருங்கள், 2 லேயர் செல்ஸ் இருக்குது பாருங்கள், அதான் கிரானுலோசா செல்ஸ். இந்த செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு புது செகண்டரி ஃபாலிக்கல்ஸை உருவாக்கும் அடுத்த ஸ்டேஜ். ஓகேங்களா, இது அப்படியே அடுத்த ஸ்டேஜில் செகண்டரி ஃபாலிக்கல்ஸாக இருக்கும். அது மேலே மேலே இன்னும் அதிகமாக உருவாக்கிட்டு இருக்கும். இந்த செகண்டரி ஃபாலிக்கல் சூன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு டெர்ஷரி ஃபாலிக்கல். அப்படியே அடுத்த ஸ்டேஜ் டெர்ஷரி, இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், இங்கேருந்து உருவாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஸ் கிரானுலோசா செல்ஸ்லாம் அதிகமாகி ஒரு டெர்ஷரி ஃபாலிக்கலாக ஃபார்ம் ஆகிடும். விச் இஸ் கேரக்டரைஸ்ட் பை அ ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி கால்ட் ஆண்ட்ரம். ஸோ அதுக்குள்ளே ஒரு கேப் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு திரவம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குங்களே, அதுதான் ஆண்ட்ரம்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்னது ஒரு ப்ரைமரி oocyte, அப்படியே ப்ரைமரி ஃபாலிக்கல், அப்படியே செகண்டரி ஃபாலிக்கல், அப்படியே டெரிஷரி ஃபாலிக்கல், அதுக்குள்ளே அந்த ஆண்ட்ரம்லாம் வந்துடுச்சு. இப்போது நெக்ஸ்ட், இந்த தீக்கா லேயர் இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு அண்ட் இன்னர் தீக்கா அண்டு அவுட்டர் தீக்கா. அது எக்ஸ்டர்னா இன்டர்னான்னு சொல்லுவோம். எல்லாம் இந்த ஆண்ட்ரம்குள்ளே தான். ஓகேங்களா, அந்த லேயரை தான் நம்ம சொல்லுவோம். வெளிப்புறத்தில் இருக்கிறது எக்ஸ்டர்னான்னு சொல்லுவோம், உள்புறத்தில் இருக்கிற அந்த திரவத்தை இன்டர்னான்னு சொல்லுவோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரா யுவர் அட்டென்ஷன் தட் இட் இஸ் அட் திஸ் ஸ்டேஜ் த ப்ரைமரி oocyte within the tertiary follicle grows in size and complete its first meiotic division. இப்போது இந்த டெர்ஷரி ஃபாலிக்கலுக்குள்ளே தான் என்ன இருக்குது, இந்த ப்ரைமரி oocyte இருக்குது. இது இருக்குது பாருங்கள், இந்த ரெட் கலரில் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ப்ரைமரி oocyte. இது மயோட்டிக் டிவிஷன்ஸை வந்து இப்போது பிரிஞ்சிருக்கும். It is an unequal division resulting in the formation of large haploid secondary oocyte and tiny first polar body. அதாவது இந்த செகண்டரி oocyte பெருசாக இருக்கும், போலார் பாடி சின்னதாக இருக்கும். ஏன்னா இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஆண்ட்ரமே பெருசாக இருக்குது, இந்த குட்டியோன்னு இருக்குது பாருங்கள். அப்போ இது டிவிஷன் ஆகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ செகண்டரி oocyte வந்து பெருசாக இருக்கும், ஃபஸ்ட்டு போலார் பாடி சின்னதாக இருக்கும். அதாவது அன்ஈக்குவல் டிவிஷனில் இந்த செகண்டரி oocyte, இப்போ திரும்ப இந்த செகண்டரி oocyte என்ன பண்ணுன்னா நிறைய சைட்டோபிளாசமாக வச்சுருக்கும். ஓகேங்களா, ஆஃப் த ப்ரைமரி oocyte. இப்போது டெர்ஷரி ஃபாலிக்கல் ஃபர்தர் சேஞ்சஸ் இன்டு மெச்சூர் ஃபாலிக்கல். இதுதான் டெர்ஷரி. இது இன்னும் அப்படியே பாருங்கள் மெச்சூர் ஆகிடுச்சு பாருங்கள், இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கும், நல்லா மெச்சூர் ஸ்ட்ராங்காக இருக்கும். கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க. The secondary oocyte forms a new membrane called zona pellucida. ஸோ இதை சுற்றி என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஒரு zona pellucida ஃபார்ம் ஆகிருக்கும். அது எதுக்குன்னா நிறைய ஸ்பெர்ம்ஸ் வரும் ஒரு முட்டையை தேடி. அப்படி வரும்போது எல்லா ஸ்பெர்ம்ஸும் உள்ளே சேர்த்துக்கூடாது இல்லையா, ஒரு ஸ்பெர்ம் மட்டும் தான் சேர்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த zona pellucida லேயர் வந்து உருவாகுது இப்போவே. ஓகேங்களா, the Graafian follicle now ruptures. இந்த Graafian follicle இப்போ வெடிச்சு அதுலேருந்து என்ன ரிலீஸ் ஆகுதுன்னா செகண்டரி oocyte, அதாவது முட்டை, ஃப்ரம் த ஓவரி பை த ப்ராசஸ் கால் ஓவுலேஷன். ஸோ ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கலேருந்து வெடித்து ஒரு முட்டை வெளியில் வருது பாருங்க. இந்த முட்டை தான் இப்போ ஃபெலோப்பியன் டியூப் வழியாக போகும். அப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைமரி oocyte, ப்ரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், அப்புறமா அது மெச்சூரை கிராஃபியன் ஃபாலிக்கல், அதுலேருந்து வெடித்து அப்புறமா முட்டை வருது. இதுதான் ஓவுலேஷன். ஓகேங்களா, இப்போது
இந்த oogenesis பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து oogonia, அதில் வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். மைட்டாட்டிக் டிவிஷன் மூலிமா திரும்பவும் ப்ரைமரி ஊசைட்லேயும் 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. 2n டைப்ளாய்ட்னு அர்த்தம், 46ன்னு அர்த்தம். இப்போது இது ரெண்டாக பிரியுது. ஃபஸ்ட்டு போலார் பாடி சின்னதாக இருக்கும், செகண்டரி ஊசைட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த செகண்டரி ஊசைட்டில் தான் ரெண்டாக பிரிஞ்சு செகண்ட் போலார் பாடி கிடைக்குது, ஓவம் கிடைக்குது. அப்போ ஓவம் எங்கே கிடைக்குது? செகண்டரி ஊசைட்டில் தான் இந்த ஓவமே கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது மயாட்டிக் டிவிஷன் திரும்ப இன்னொரு வாட்டி நடக்கும் போது தான் அந்த ஓவமே ப்ரொடியூஸ் ஆகுது. அது வரைக்கும் நார்மல் செல்லு தான். அந்த செல்லு தான் இவ்வளோ டிவிஷன்ஸாக பிரிஞ்சு லாஸ்ட்டாக ஓவம் வருது. இங்கே தான் முட்டையே வருது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ் தான். ஸோ லாஸ்ட்டாக முட்டையில் என்ன இருக்குது? 23 குரோமோசோம்ஸ். அப்போ ஆப்ளாய்டு ஆகிடுச்சு பாருங்கள். இந்த செகண்ட் போலார் பாடி ஆப்ளாய்டு தான். இதெல்லாம் லாஸ்ட்டில் டீஜெனரேட் ஆகிடும். அவ்வளோதான். இதை ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்க்கும் oogenesisக்கும் அந்த சார்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னாலே அதே தாங்க. ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா லாஸ்ட்டாக ஸ்பெர்மட்டோசோவாவாக உருமாறுது. oogonia லாஸ்ட்டில் ஓவமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் கேமெட்டோஜெனசிஸ். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.